நீட் தேர்வு ரத்து செய்ததை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில என்டிஏ பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேசன், வணக்கம். நீதிமன்றத்தினுடைய உத்தரவு தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு என்பது ரத்து செய்யப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்புடைய வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டு அந்த வழக்கை சிபிஐ புலன் விசாரணை செய்ய தொடங்கியுள்ளது. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் 12க்கும் மேற்பட்டோர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தான் இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்த மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PS நரசிம்மா, ஆலோக் ஆராதே அடங்கிய அமர்வு என்று விசாரித்தது. கடந்த காலங்களில் வினாத்தாள் கசிவு தொடர்பாக உச்சநீதிமன்றம் குழு அமைத்து பரிந்துரைகளை மேற்கொண்டுள்ளது. இருப்பினும் எந்த ஒரு பாடத்தையும் கற்றுக்கொள்ளாமல் தேசிய தேர்வு முகமை இருப்பது வருத்தம் அளிக்கிறது என்ற ஒரு கருத்தை தெரிவித்த நீதிபதிகள் இந்த மனுக்கள் தொடர்பாக தேசிய தேர்வுகள் முகமை பதிலளிக்க உத்தரவிட்டதுடன் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான அந்த கண்காணிப்பு குழுவின் நிலை குறித்த அறிக்கையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை மே 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. இத்துடன் நீட் மறுதேர்வு தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் நாங்கள் தற்போது தெரிவிக்க விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.